ஹாய் ஃபோக்ஸ், விஷ் யூ ஆல் a ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைய சிந்தனை. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிரிப்பு, இந்த புன்னகை அப்படின்றது தான் நம்மளையும் ஒரு விலங்கையும் நம்ம வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ விலங்கினங்கள் எதுவுமே சிரிக்காது, அதோடய எமோஷன்ஸை அதால் காட்ட முடியாது. சில குரங்குகளை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரிந்தாலும் அது உண்மை கிடையாது அப்படின்றது தான் ரிசர்ச். ஸோ அதோடய எமோஷன்ஸை காட்டி அது சிரிக்கல, அதோடய ஃபேஸே அப்படி தான் அப்படின்றது தான். ஸோ நமக்கு சிரிப்பு, புன்னகை அப்படின்ற ஒரு மகத்துவமான ஒரு கேரக்டர் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை எப்படி ரைட் வே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு, அதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளை இன்ஸ்டிங்க்டாக வேலை செய்ய வைக்கிது. ஒரு ரியாக்டிவ் மைண்டு, ஒரு எமோஷ்னல் மைண்டு. அது நம்ம கான்ஷியஸ் மைண்டை வச்சு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். ஸோ கான்ஷியஸ் மைண்டு நமக்கு க்ரியேட்டிவ் மைண்டு. அது சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு ஃபியர் ஃபேக்டரில் நமக்கு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆபத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு மைண்டு. ஸோ இப்போது எப்படி சார் இதை வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கான்ஷியஸ் மைண்டில் நம்ம எப்போல்லாம் சும்மா சிரிக்கிறோமோ, ஸ்மைல் பண்ணுறோமோ, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன பதிவாகிட்டே இருக்கோம்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம வெல்பீயிங்காக இருக்கோம் அப்படின்னு பதிவாகும். அந்த பதிவாகிறதுனால பெட்டர் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறது, நம்மளுடைய பாடியை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக்கும், அதை செல்ஃப் ஹீல் பண்ண வைக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கான்ஷியஸ் மைண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு கிராட்டிடியூட் அப்படின்னா புன்னகை தான். ஸோ சும்மா இருக்கும்போதே சிரிங்க, ஒருத்தர் பார்க்கும்போது சிரிங்க, உங்களுக்கு எதுவுமே தோணலைனாலும் கண்ணாடியை பார்த்து கூட சிரிங்க, உங்களை பார்த்து கூட சிரிங்க. சிரிச்சிட்டே இருக்க நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது நம்ம நல்லா இருக்கோன்ற பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புது வருடம் புன்னகை வருடமாக நம்ம வாழ்க்கையில் மலர வாழ்த்துகிறேன். தேங்க்யூ.